இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே ஜேடிகே டிவியினுடைய 22ஆம் வருஷத்தினுடைய தொடக்க நாளின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த ஜேடிகே தொலைக்காட்சி நிறுவனத்தை நிறுவின நிறுவனர் டாக்டர் ராஜா அலெக்சாண்டர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் பிள்ளைகள், மருமக்கள்மார், பேரன் பேத்திகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, இந்த தொலைக்காட்சியினுடைய நிறுவனரை பற்றி ஓரிரு வார்த்தைகளை சொல்லி ஓரிரு வேத வசனங்களை கர்த்தர் சொல்லும்படியாக சொன்ன வார்த்தைகளை சொல்லி நான் வாழ்த்தி விடைபெற விரும்புகிறேன். டாக்டர் ராஜா அலெக்சாண்டர் ஐயா அவர்கள் திருமண்டல மேல்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி நிறைவு பெற்றவர்கள். அவங்க ஹைஸ்கூலில் தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிற போதே மக்களுக்கு எப்படியாகிலும் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்கிற ஒரு தரிசனத்தை பெற்றவர்கள். அவர்களை தனிப்பட்ட முறையில் நான் வாழ்த்த விரும்புகிறேன். அவர் ஒரு தரிசன தலைவர், அது மாத்திரமல்ல ஒரு தியாகமுள்ள தலைவர் என்று சொல்லலாம். அதோடு கூட அர்ப்பணிப்புள்ள ஒரு தலைவர் என்று சொல்லலாம். நல்லதொரு சுவிசேஷகர். கிராமம் கிராமமாக, பட்டணம் பட்டணமாக சரியான நேரத்திற்கு ஆராதனைகளில் பங்கு பெற்று கர்த்தர் எதை அந்த நாளின் மக்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அதை மிக நேர்த்தியாக, அழகாக, எளிய முறையில் கிராமங்களில் உள்ள மக்களுக்காக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பட்டணங்களில் உள்ள பெரிய சபையின் மக்களுக்காக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஏற்ற வண்ணமாய் அழகான எளிய நடைகளில் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற நல்ல அர்ப்பணிப்புள்ள ஒரு சுவிசேஷகர் என்று சொன்னால் மிகையாகாது. அவர்களை குறித்து தரிசனமுள்ள ஒரு தலைவர் என்று சொன்னேன்னு, அவர்கள் இப்படி கிராமம் கிராமமாக, பட்டணம் பட்டணமாக எவ்வளவு நாள் செல்ல முடியும், எவ்வளவு தூரம் செல்ல முடியும் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே சில நேரங்களில் என்னோடு கூட பேசி கொண்டிருந்த வேளைகளை நான் எண்ணி பார்க்கிறேன். அதே வேளையில் இன்னும் என்ன செய்தால் சீக்கிரமாக சுவிசேஷம் இந்த தேசத்திற்குள் எட்ட முடியும், அடைய முடியும், சொல்ல முடியும் என்று சொல்கிற தரிசனம் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த பொழுது, இப்படி ஒரு தொலைக்காட்சியின் மூலமாக இல்லந்தோறும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு பாதையை நாம் ஏன் உருவாக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் பணி செய்கிற போது அந்த தரிசனம் பெற்றார்கள். அன்பானவர்களே, இந்த தொலைக்காட்சி மூலமாக சுவிசேஷமானது இயேசு கிறிஸ்துவை அறிந்த மக்கள், அறியாத மக்கள், ஏற்றுக்கொண்ட மக்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத மக்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், படித்தவர்கள், பாமரர்கள் என்று சொல்லுகிற எந்த பாகுபாடும் இல்லாதபடிக்கு எல்லாருடைய வீட்டிற்குள்ளும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் சொல்வதற்கு ஏதுவாக இருக்குமே என்று சொல்கிற ஒரு நல்ல தரிசனம் பெற்றவர்கள் தான் அருமையான நம்முடைய நிறுவனர் சகோதரர் டாக்டர் ராஜா அலெக்சாண்டர் அவர்கள். அது மாத்திரமல்ல, தியாகமுள்ள ஒரு தலைவர் என்று சொன்னேன்னு, அவர்கள் 2 விதத்தில் தன்னுடைய தியாகத்தை அவர்கள் வெளிப்படுத்தினதை நான் அவர்களோடு கூட பழகின நாட்களில் பார்த்ததுண்டு. வாரம் முழுசும் பள்ளிகளில் மிக நேர்த்தியாக, செம்மையாக, அழகாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னுடைய பணிகளை சிறப்புற செய்து வந்தாங்க. அதோடு கூட சரி, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானே ஒரு நாள் ஓய்வு எடுப்போமே அப்படிங்கிற அந்த சிந்தனை அவர்களுக்குள் இருந்தாலும் கூட அந்த ஒரு நாளிலும் எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துனுடைய சித்தத்தை, திட்டத்தை, சத்தியத்தை நாம் சத்தியமாய் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த தியாகத்தோடு கூட அந்த ஒரு நாள், அந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள்லையும் கூட அவர்கள் காலையிலேயே புறப்பட்டு கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், சிறிய பெரிய ஆலயங்கள் தோறும் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக புறப்பட்டு சென்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் பணி நிறைவு பெற்ற பொழுது இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை நிறுவுவதற்கு அப்பொழுது பல லட்சங்கள் தேவைப்பட்டது. எங்கிருந்து இவைகளெல்லாம் நாம் பெற முடியும்? யார்கிட்டையாவது கேட்டு பெறலாமா என்று சொன்னால் இல்லை.
நானே அதில் என்னுடைய பங்களிப்பை செய்து நிறைவாக செம்மையாக செய்யணும்னு சொல்லி அவர்கள் தியாகத்தோடு கூட அவருடைய பணி நாட்களில் அரசாங்கம் கொடுத்த அத்தனை ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸையும் பொருளாதார நன்மைகளையும் அப்படியே இதில் மூலதனம் செய்தார்கள். வருமானத்துக்காகவா? இல்லைங்க, சுவிசேஷத்துக்காக. அதுதான் தியாகமுள்ள தலைவர் என்று சொன்னேன். தன்னுடைய நேரத்தை தியாகம் பண்ணதோடு கூட, தன்னுடைய உழைப்பை விடுமுறை நாட்களை தியாகம் பண்ணி செயல்பட்டதோடு கூட, அவருடைய பென்ஷன் பெனிஃபிட்ஸ் அவ்வளவையும் அப்படியே என்ன செய்தாங்க, இதில் மூலதனம் பண்ணி சுவிசேஷத்துக்காக தியாகத்தோடு கூட அவர்கள் இந்த தொலைக்காட்சியை நிறுவினார்கள். அது மாத்திரமல்ல, கொஞ்ச நாள் கடந்து வருகிற போது இந்த சுவிசேஷ செய்தியின் தொலைக்காட்சியில் விளம்பரமே இல்லாதபடிக்கு 24 மணி நேரமும் கர்த்தருடைய சத்தியமுள்ள வார்த்தைகளை நல்ல தரமுள்ள சுவிசேஷகர்கள் மூலமாக வெளிப்படுத்தணும், மக்களுக்குள் சொல்லப்படணும் அப்படின்னு சொல்கிற அந்த தரிசனத்தோடு கூட அவர்கள் செயல்பட்டாங்க. ஆனால் சற்று பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் கடந்து வருகிற போது எப்படியாகிலும் விளம்பரங்கள் இல்லாதபடி சுவிசேஷ செய்தியின் தொலைக்காட்சியாக நடத்த முடியுமோ என்று சொல்கிற அச்ச உணர்வு வந்தது. உடன்தானே அருமையான அம்மா அவர்களோடு கூட அவர்கள் உரையாடி அவருடைய கோல்டு நகைகள் ஆபரணங்கள் அத்தனையும் கூட இந்த நிறுவனத்தில் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கென்று செலவு செய்யும்படியாக பெற்றாங்க. அதையும் அவர்களுடைய தியாகம் என்று தான் நான் சொல்லணும். அது அம்மாவுடைய தியாகமும் அதில் அடங்கியிருந்தது. அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளை இந்த தொலைக்காட்சி நிறுவனத்திலே பணி செய்யும்படியாக தியாகத்தோடு கூட அவர்களையும் கூட பயன்படுத்தினாங்க. இதுவும் ஒரு பெரிய தியாகம்தான். உலகத்தில் யார் யாருக்கு நம்ம பிரியமாக இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் கர்த்தருக்கு நாங்கள் பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவனுக்கு பிரியமானவனும் அதே வேளையில் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாக இருக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இவங்க ஒரு சுவிசேஷகர், இவங்க இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்கள், இவர்களிலே இயேசுவை நாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சுவிசேஷர்களை காணுகிற அந்த நல்ல பண்பை நம்முடைய முகத்தில் பிரகாசிக்க செய்யும்படியாய் கர்த்தர் பயன்படுத்த முடியும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளோடு கூட உங்களையும் இணைத்து கொள்ளும்படியாய் பாசத்தோடு கூட அழைக்கிறேன். 21 வருஷங்களை மன நிறைவோடு கூட பாரத தேசம் முழுவதும் பல நாடுகளுக்குள்ளும் நல்ல செய்தியை, நல்ல நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு கொண்டிருக்கிற இந்த அருமையான ஜேடிகே நிறுவனத்தை நான் வாழ்த்துகிறேன். 22ஆம் வருஷம் மாத்திரமல்ல, தொடர்ந்து வருகிற அநேகம் நூற்றாண்டுகளாய் இந்த தொலைக்காட்சி நிறுவனம் வாழ்ந்து சுகித்திருக்கவும், அநேகரை வாழ்ந்து சுகித்திருக்க செய்யும்படியாகவும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.